ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி எக்ஸ்ரே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஃபிலிமை டார்க் ரூமில் கெமிக்கல் வாஷ் பண்ணிட்டு தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். பட் இப்போ ஹாஸ்பிட்டலில் டைரக்டாக டிஜிட்டல் இமேஜிங் ஸ்க்ரீன் வந்துட்டு இது சிஆர்னால தான் பாசிபிள் ஆச்சுது. இந்த வீடியோவில் சிஆர் பேசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் காம்போனன்ட்ஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. வாங்க சிஆர் பத்தி பார்ப்போம். What is CR? Computed radiography, often called CR, is a digital imaging technology used in radiology. Computed radiography ஷார்ட்டா சிஆர்னு சொல்லுவோம். இது ஒரு டிஜிட்டல் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியாலஜியில் யூஸ் பண்ணுவாங்க. It was introduced as replacement for film screen radiography. ஃபிலிம் ஸ்க்ரீன் ரேடியோகிராஃபிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆட்டு தான் இந்த சிஆரை இன்ட்ரடியூஸ் பண்ணுனாங்க. சிஆர் வந்து ஓல்டு ஃபிலிம்க்கும் டிஜிட்டல் சிஸ்டம்க்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் ஆட்டு ஆக்ட் ஆகுது, இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. சிஆரோட ஹிஸ்ட்ரி அண்ட் எவால்யூஷன் பற்றி பார்ப்போம். ஏர்லி ரேடியோகிராஃபர் ஒன்லி யூஸ்ட் ஓல்டு ஃபிலிம். முன்னாடி எல்லாம் ஓல்டு ஃபிலிம் ஸ்க்ரீனை தான் யூஸ் பண்ணுவாங்க. த ப்ராசஸ் வாஸ் வெரி ஸ்லோ. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இன்வால்வ்டு கெமிக்கல்ஸ் அண்ட் டார்க் ரூம்ஸ். இட் வேஸ்ட் லாட் ஆஃப் டைம். ஓல்டு ஃபிலிம் டார்க் ரூமில் ப்ராசஸ் பண்ணினா தான் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு நிறைய டைம் ஆகும். கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இமேஜ் வந்து கிளியராக கிடைக்கும். இட் அலவுட் டிஜிட்டல் இமேஜ் கேப்சர் வித்தவுட் சேஞ்சிங் த எக்ஸிஸ்டிங் எக்ஸ்ரே மிஷின். ஹாஸ்பிட்டல் குவிக்லி adapted CR because it was more efficient than film. CR வந்து DR விடைக்கும் எக்ஸ்பென்சிவ் கம்மி தான். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அடாப்ட் பண்ணாங்க. சிஆரோட ஒர்க் ஃப்ளோ பற்றி லாஸ்ட் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சிஆரோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி பார்ப்போம். த கேசட் யூஸ்ட் இன் சிஆர் contains imaging plate which is coated with special material called photostimulable phosphor. Photostimulable phosphor மேலே கோட் ஆகி இருக்கும். When X-ray passes through the patient, they interact with the patient and store the energy as latent image. எக்ஸ்ரே வந்து பேஷண்ட் மேலே பாஸ் ஆன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த எக்ஸ்ரேஸ் வந்து இமேஜிங் பிளேட் கூட இன்ட்ராக்ட் ஆகுது அண்ட் ஸ்டோர்டு எனர்ஜி அஸ் லேட்டன்ட் இமேஜ். அந்த எனர்ஜி வந்து லேட்டன் இமேஜ் ஆட்டு ஸ்டோர் ஆகுது. ஆஃப்டர் எக்ஸ்போஷர் த கேசட் இஸ் இன்சர்டட் இன்டு சிஆர் ரீடர். எக்ஸ்போஷர் பண்ண உடனேயே கேசட் வந்து சிஆர் ரீடரில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சைடு த ரீடர் லேசர் பீம் ஸ்கேன்ஸ் த பிளேட். ரீடருக்கு உள்ளாடி என்ன நடக்கும் அப்படின்னா, லேசர் பீம் வந்து இந்த பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணும். ரிலீசிங் ஸ்டோர்டு எனர்ஜி இன்டு விசிபிள் லைட். ஸ்டோர்டு எனர்ஜியை வந்து விசிபிள் லைட் ஆட்டு ரிலீஸ் பண்ணும். திஸ் லைட் இஸ் டிடெக்டட் பை ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப், கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் அண்ட் தென் ப்ராசஸ் பை கம்ப்யூட்டர். அந்த லைட்டு வந்து ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் வந்து டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணிட்டு லைட்டை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஆட்டு கன்வெர்ட் பண்ணும். அண்ட் தென் ப்ராசஸ்டு பை கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஃபைனலி டிஜிட்டல் எக்ஸ்ரே இமேஜ் அப்பியர்ஸ் அஸ் ஸ்க்ரீன் ரெடி ஃபார் வியூ. ஃபைனல் ஆட்டு இமேஜ் வந்து கம்ப்யூட்டரில் நமக்கு தெரியும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிஆர் சிஸ்டம். கம்ப்யூட்டர் ரேடியோகிராஃபியோட காம்போனன்ட்ஸை பற்றி பார்ப்போம். இதில் 3 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இமேஜிங் பிளேட், சிஆர் ரீடர் அண்ட் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் இமேஜிங் பிளேட்டை பற்றி பார்ப்போம். இமேஜிங் பிளேட் வேர் த எக்ஸ்ரே கேப்சர் பண்ண எக்ஸ்ரேஸ் இமேஜிங் பிளேட்டில் ஸ்டோர் ஆகும். இட் லுக்ஸ் சிமிலர் டு ட்ரெடிஷ்னல் எக்ஸ்ரே கேசட் பட் நாட் த ஃபிலிம் பாஸ்பர் இமேஜிங் பிளேட் யூஸ்ட். ட்ரெடிஷ்னல் எக்ஸ்ரேல வந்து கேசட்டுக்குள்ளாடி வந்து ஃபிலிம் இருக்கும். அதே போல தான் சிஆரில் கேசட்டுக்கு உள்ளாடி இமேஜிங் பிளேட் இருக்கும். CR reader. This is the machine that scan the cassette. CR reader வந்து ஒரு மிஷின். அந்த கேசட்டை வந்து ஸ்கேன் பண்ணும். The laser beam scan the plate. அந்த லேசர் பீம் வந்து பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணும். அண்ட் லைட் எமிட்டட் ஸ்கேன் பண்ணிட்டு லைட் ஆட்டு எமிட் ஆகும். அண்ட் the image is digitized. இமேஜ் வந்து டிஜிட்டைஸ்ட் ஆகிரும். தேர்ட் வந்து கம்ப்யூட்டர். This is the place where digital image appears. டிஜிட்டல் இமேஜ் வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து அப்பியர் ஆகும். Radiographer can adjust brightness, contrast and apply for post procedures. Radiographers கம்ப்யூட்டரில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம்
அண்ட் போஸ்ட் ப்ரொசீஜருக்கும் யூஸ் பண்ணலாம். The image can be stored in PACS and sent to doctors for reports. இந்த இமேஜ் வந்து பேக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அண்ட் டாக்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணக்கு சென்டும் பண்ணலாம். சிஆரோட ஒர்க் ஃப்ளோ பற்றி பார்ப்போம். சிஆர் கேசட் எக்ஸ்போஸ்டு டு த எக்ஸ்ரே பீம். எக்ஸ்ரே பீம் கேசட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். சிஆர் கேசட் இன்சர்டட் இன்டு த ரீடர். சிஆர் கேசட் அடுத்து என்ன பண்ணணும், அந்த ரீடரில் இன்சர்ட் பண்ணணும். ஸ்கேன்டு பை ஹீலியம் நியான் லேசர், ப்ளூ கிரீன் ஆர் யூவி லைட். கேசட்டை இன்சர்ட் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, ஹீலியம் நியான் லேசர் ஆர் ப்ளூ கிரீன் ஆர் யூவி லைட் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிட்டு லைட் வந்து ரிலீஸ் ஆகும். ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் இஸ் யூஸ் டு கலெக்ட் த லைட் அண்ட் கிவ் எலக்ட்ரானிக் சிக்னல். ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் என்ன பண்ணும் அப்படின்னா, லைட்டை கலெக்ட் பண்ணிட்டு எலக்ட்ரானிக்கல் சிக்னல் ஆட்டு கன்வெர்ட் ஆகும். எலக்ட்ரானிக்கல் சிக்னல் இஸ் டிஜிட்டலைஸ்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் மெமரி. இந்த எலக்ட்ரானிக்கல் சிக்னல் வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆகி வந்து மெமரியில் வந்து ஸ்டோர்ட் ஆகும். த பிளேட் இஸ் எக்ஸ்போஸ் டு பிரைட் லைட். எல்லா ப்ராசஸும் முடித்த உடனே எக்ஸ்போஸ் டு பிரைட் லைட். பிரைட் லைட்டில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, எரைஸ் த இமேஜ் அண்ட் ஃபார் அனதர் யூஸ். அந்த இமேஜை எரைஸ் பண்ணிட்டு அடுத்த எக்ஸ்ரேக்கு அந்த கேசட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த பார்ட்டில் சிஆரோட ஹிஸ்ட்ரி, எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிஆர் சிஸ்டம், ஒர்க் ஃப்ளோ பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் சிஆரோட இமேஜ் குவாலிட்டி, ஃபேக்டர்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபியூச்சர் சிஆர் டெக்னிக்கை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.